வெஜ்ஜியா நான்வெஜ்ஜியா, நான்வெஜ்ஜியா வெஜ்ஜியா? சிரிக்க தலைப்பு. சரி சரி, கோபப்படாதீங்க, சிரிக்காம பேசுகிறேன். சரி, பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்க. அப்பா அம்மா வீட்லேயே வச்சுன்னு பத்திரமா பார்த்துக்குங்க. ஆதி தாய் தந்தை, தந்தை ஆதி வெஜ்ஜி, ஆதி தாய் பூமி நான்வெஜ்ஜி. துணையோட நிகழ்ச்சி பசி உணவு மகேந்திரன் தூங்குகிறேன். தப்பாக நினைக்காது, என்னால் சிரிக்காமல் பேச முடியலங்க. உலகத்துக்கு பெரிய மெசேஜ் சொல்ல வந்தேன், லாஸ்ட்டில் ஜோக்கர் மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப கண்ட்ரோல் பண்ணின்னு பேச வேண்டியதாகுதுங்க. ஃபஸ்ட்டு ஒரு கேமரா முன்னாடி உட்காந்துக்கு முன்னாடி எல்லாம் கண்ட்ரோல் ஆடுற மகேந்திரான்னு என்னை கண்ட்ரோல் பண்ணின்னு பேசுகிறேன். சரி, இன்னைக்கு தலைப்பு ஐயா உங்களை கூட மாட்டிக்கணும் பெரும் அவசியமாக்குது. உங்கள் வீடியோ பார்க்கலனால தூக்கமும் வரமாட்டேங்குது. புரியுது, நீங்கள் நினைக்கிறது புரியுது. இன்றைக்கி என்னடான்னா வெஜ்ஜியா நான்வெஜ்ஜியா, நான்வெஜ்ஜியா வெஜ்ஜியா பாருங்கள், கரெக்டாக சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு வெஜ்ஜு பேரை சொல்லிட்டு தான் நான்வெஜ்ஜி சொன்னேன். வெஜ்ஜி என்பது மூக்கு, நான்வெஜ்ஜி என்பது வாய். வெஜ்ஜி என்பது மூக்கு பசி, நான்வெஜ் என்பது வாய் பசி. ஐயா கொடுமை தாங்க முடியலங்க ஐயா. எப்படிங்க ஐயா சிந்திக்கிறீங்க? சிந்திக்கல, கொடுக்குது மேலேருந்து, அதோ அப்படியே உங்களுக்கு கொடுக்குறேன். புரியுதுங்களா? தாங்க முடியலங்க. எப்பவுமே ஒன்று சொல்கிற மாதிரிங்களேன், பிரிவினை உருவாக்குற மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் எங்கிட்ட வாங்கலாம். உலகத்தில் யார் வேணாலும் எங்கிட்ட வாங்குங்களேன், வாங்க பேசலாம். பிரிவினையே எங்கிட்ட கொண்டு வர முடியாது. பிரிவினை கொண்டு வர மாதிரியே பேச மாட்டேன். நீங்கள் எவ்வளோ பேசினாலும் பேசி லாஸ்ட்டாக நீங்கள் டயர்ட் ஆகிடுவீங்க. நான் டயர்டாக ஆக மாட்டேன், சிம்பிளாக விலகிட்டு போயிடுவேன். மூக்கு வழியாக போகிறது வெஜ்ஜு, வாய் வழியாக போகிறது நான்வெஜ். இதை வேறு நீண்ட நாள் ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க. ஏங்க நீங்கள் உங்கள் பசி வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு சொல்லிச்சா? உங்கள் மனம்தான் சொல்லிக்குது. பசிக்கு வெஜ்ஜியை போட்டாலும் செரிமானம் செய்யும், நான்வெஜ்ஜியை போட்டாலும் செரிமானம் செய்யும். பசிக்கு உண்மைக்கு அதெல்லாம் கிடையாது, மனதிற்கு தான் இதெல்லாம். சிந்தித்து பேசி சிக்கலில் மாட்டிக்காதீங்க. பிரிவினையை மட்டும் நீங்கள் காட்டாதீங்க, அந்த பிரிவினைக்குள்ளே நீங்களே சிக்கிங்க. எங்கிட்ட யார் வந்தாலும் சரி, பசி உணவு ரெண்டு வச்சு திங்க் பண்ணுவேன், பேசுவேன். எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். ஆழ்ந்து சிந்திக்க.